ஹைதராபாத்தில் வசிக்கும் ஆந்திரர்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை தடுக்கும் வகையில் இரு மாநில கூட்டு போலீஸ் படையை உருவாக்க மத்திய அரசு தெரிவித்த யோசனையை தெலுங்கானா மாநில அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. 10 மாவட்டங்களுடன் தெலுங்கானா மாநிலம் கடந்த ஜூன் 2ஆம் தேதி உதயமானது. அதைத் தொடர்ந்து 13 மாவட்டங்களுடன் ஆந்திர பிரதேச மாநிலம் செயல்பட துவங்கியது. ஹைதராபாத் தெலுங்கானா வசம் போனாலும் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் இரு மாநிலங்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத்தே பொது தலைநகராக இருக்கும் என்றும் ஹைதராபாத்தில் சட்டம் ஒழுங்கை பேணும் பொறுப்பு இரு மாநில கவர்னரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பிரிவினையின் போது முடிவு செய்யப்பட்டது. இதன்படி ஹைதராபாத்தில் சட்டம் ஒழுங்கை பேணி காக்க இரு மாநிலங்களின் போலீஸ் அதிகாரிகளை உள்ளடக்கிய கூட்டு போலீஸ் படையை உருவாக்க மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்தது. அதோடு பிரிவினை அமலுக்கு வந்த நாளில் இருந்து ஹைதராபாத் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஆந்திர மாநிலத்தவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதாகவும் அச்சுறுத்தப்படுவதாகவும் வரும் புகார்களை விசாரிக்க சிறப்பு போலீஸ் படையை உருவாக்கவும் மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்தது. தெலுங்கானா அரசிடம் இந்த திட்டத்தை மத்திய அரசு தெரிவித்த போது முதல்வர் சந்திரசேகர ராவ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தெலுங்கானா அரசு சார்பில் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ஹைதராபாத் பொதுவான தலைநகராக இருந்தாலும் தெலுங்கானா மாநிலத்தின் ஒரு அங்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் வசம் இருப்பதால் ஹைதராபாத்தில் இரு மாநில போலீசாரை உள்ளடக்கிய கூட்டு போலீஸ் படையை உருவாக்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெலுங்கானா அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை கவனிக்க கூட்டு போலீஸ் படை அமைக்கும் திட்டத்தை கடுமையாக எதிர்த்து வரும் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் ஹைதராபாத்தில் சீமாந்திராவைச் சேர்ந்த ஒருவர் கூட தாக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார்.